வணக்கம். டிசம்பர் 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 3ஆம் தேதி நிஃப்டி ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாக 4வது நாள் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகுது. நிஃப்டி 0.2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 3,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 4,700 கோடி ரூபாய்க்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக நேற்று ரெக்கார்ட் லோவை எட்டியது. இன்ட்ராடேல 90.3 வரைக்கும் போனது. க்ளோசிங் 90.19 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 90 லெவலுக்கு மேலே போயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. ரெக்கார்ட் லோவில் போயிருக்கிறதுனால அரசு பெரிய அளவில் கவலைப்படலை அப்படின்னு அரசுக்கு இருக்கக்கூடிய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நாகேஸ்வரன் அது குறித்து பேசியிருக்கிறாரு. இந்த ஆண்டு 2025 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. மத்திய அரசு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. மொபைல் ஃபோன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயமாக ப்ரீலோட் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சை கிளம்பியது. அப்புறம் அரசு தரப்பில் அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அது கட்டாயம் கிடையாது, யாருக்கெல்லாம் தேவையில்லையோ அவங்க எல்லாமே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த ஆர்டரே திரும்ப பெற்று இருக்கிறாங்க மத்திய அரசுன்னு NDTVயில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மொபைல் கம்பெனிகளுக்கு அவங்க கொடுத்திருந்த ஆர்டரே அவங்க திரும்ப பெறுறாங்க. ஸோ அது இப்போ கட்டாயம் கிடையாது. அது கட்டாயம் ஆக்க போகிறதாக சொன்ன நேரத்தில் ஆப்பிள் அது சட்ட ரீதியாக அணுக இருந்திருக்கிறாங்கன்னு அதே NDTV செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. JSW ஸ்டீல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. 15,750 கோடி ரூபாய்க்கான ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க JFE ஸ்டீலுடன். இது அவங்களுடைய பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல்ஸ்க்கான ஜாயிண்ட் வெஞ்சர். பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல்ஸ் கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போச்சு. JSW ஸ்டீல் அதை டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வழக்கெல்லாம் போச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்தது. இப்போ அதற்கு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் JFE ஸ்டீலுடன். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கீழே தான் இந்த பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல்ஸுடைய ஒடிசா ஸ்டீல் ஆலையை கொண்டு வர இருக்கிறாங்க JSW ஸ்டீல். GMR ஏர்போர்ட்ஸ்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $128, 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்க்கு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. 11 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் நியூ மேங்களூர் போர்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் இது. BEMLக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்டேருந்து 414 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ட்ரெயின் செட் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. மாயில் நவம்பர் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. மேங்கனீஸ் ஓர் சேல்ஸ் இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. 1.4 லட்சம் மெட்ரிக் டன். மேங்கனீஸ் ஓர் உற்பத்தி இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. நவம்பர் மாதத்தில் 1.7 லட்சம் மெட்ரிக் டன். குஜராத் பிப்பாவேவ் போர்ட் தரப்பில் அப்டேட் இருக்குது. அவங்க NYK இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. ரோரோ இன்ஃப்ரா பிப்பாவேவ் போர்ட்டில் ரோரோ இன்ஃப்ரா அமைப்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு குஜராத் பிப்பாவேவ் போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. NBCC லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக 5 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 665 கோடி ரூபாய். இது அல்லாமல் காசியாபாத்திலிருந்து 643 கோடி ரூபாய்க்கான ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்ற தகவலும் கொடுத்துருக்குறாங்க NBCC. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. மத்திய அரசு 7,200 கோடி ரூபாய்க்கான ஊக்கத்திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது இந்தியாவில் ரேர் எர்த் மேக்னட்ஸை உற்பத்தி செய்வதற்கான ஊக்கத்திட்டம். அதற்கான பிட்ஸை ஜனவரி மாதத்திற்குள்ள அவங்க அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. நேற்று பப்ளிக் செக்டர் வங்கிகள் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் பேங்க் முதல் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வரைக்கும் அவங்க வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. அவங்க பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய FDI கேப்பை உயர்த்த போகிறதில்லை. இப்போ என்ன இருக்கோ 20% இப்போ இருக்குது, அது தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முன்ன ஒரு செய்தி போயிட்டு இருந்தது, அரசு அதை ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேப் 20% மேலே உயர்த்துவாங்க. ஏன்னா பப்ளிக் செக்டருக்கு தான் அது, பிரைவேட் செக்டருக்கு 74% இருக்குது. ஸோ அதை உயர்த்துவாங்கன்ற ஒரு செய்தி இருந்தது. அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க.
ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி எந்த ப்ரொபோசலும் கிடையாதுன்னு. ஸோ அதோடைய ரியாக்ஷனாக சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் மத்திய அரசு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்காங்க. அந்த செய்தி நம்ம பார்த்துருக்கோங்க. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 2 நாட்கள், ஒரு நாள் வந்து நான் ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ்க்கும், 2வது நாள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஷேர்ஸை நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. ஸோ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா விழுந்ததற்கு. கேபினெட் செக்ரட்டரி டிவி சோமநாதன் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு வியாழக்கிழமை. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அதிகாரிகள் அந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வோடஃபோன் ஐடியாவுக்கு என்ன விதமான மானியம் வழங்கலாம் அப்படின்னு குறித்து பேசுவாங்கன்றதான் எதிர்பார்ப்புன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. வோடஃபோன் ஐடியா வந்து ரொம்ப நாட்கள் அரசுகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூடைய கேல்குலேஷனில் சரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது நிறைய நாளாக கோர்ட் கேஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதற்கு பிறகாக அரசு வந்து அவங்களுக்கு மானியம் வழங்க இருப்பதாக நம்ம தகவல் பார்த்துருந்தோம். அதற்கான மீட்டிங் வியாழக்கிழமை 3 மணிக்கு நடைபெற இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒண்டர்லாவுடைய மேனேஜிங் டைரக்டர் அருண் சிட்லப்பள்ளி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவருடைய எக்ஸ் தளத்தில் இது பதிவிட்டிருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் சென்னையில் அவங்களுடைய வாட்டர் பார்க்கை திறந்து வைத்திருக்கிறாங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சில செய்திகள் போட்டிருக்கிறாங்க இந்த பார்க் குறித்து. ஏன்னா முதல் நாளே நிறைய ரைட்ஸில் வந்து சில பழுதுகள் ஏற்பட்டது, அதனால பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி எழும்பியது. இப்போ அவர் பதில் கொடுத்திருக்கிறாரு அருண் சிட்லப்பள்ளி. ஆமாம், நிறைய ரைட்ஸில் வந்து பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் அவர் சொல்லியிருப்பது மின்சார தடை ஏற்பட்டதுனால தான். அந்த சைக்ளோன் காரணமாக தான் மின்சார தடை நிறைய நேரம் ஏற்பட்டது. அதனால தான் அந்த ரைட்ஸ் எல்லாமே பழுதானதே தவிர பாதுகாப்பு குறைவு இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். கூடவே மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அருண் சிட்லப்பள்ளி. அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் சொல்லியிருப்பது வந்து முதல் நாளே 2000 பேர் வந்திருக்கிறாங்க இந்த பார்க்குன்ற தகவலையும் கொடுத்திருக்கிறாரு ஒண்டர்லாவுடைய மேனேஜிங் டைரக்டர். இந்த ஒண்டர்லாவுடைய மேனேஜ்மெண்ட்டும் விகார்டுடைய மேனேஜ்மெண்ட்டும் ஒருத்தங்க தான் நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். பைன் லேப்ஸ் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டான நிறுவனம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டருக்கான குவார்டர்லி ரிசல்ட் இது. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 6 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 32 கோடி ரூபாய் நஷ்டம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 650 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டாரட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1548, புது டார்கெட் 1805 ரூபாய். சாலட் ஹோட்டல்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று ஷேர் பிரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க இன்ட்ராடேல. கம்பெனி அவங்களுடைய ஒரு புது பிராண்டை அறிமுகம் செய்கிறாங்க. லக்ஸரி ஹோட்டல்ஸ்க்கான பிராண்ட் அத்திவான்ற பேரில் அறிமுகம் செய்கிறாங்க. இந்த பிராண்ட் கீழே 6 ஹோட்டல்ஸ் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 900 அறைகள் கொண்ட 6 ஹோட்டல்ஸ் இருக்கும். டாடா கம்யூனிகேஷன்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. நேற்று இன்ட்ராடேல நினைக்கிறாங்க 3% அதிகரிச்சிருக்கு. நம்ம முன்னவே ஒரு செய்தியை பார்த்துருந்தோம். டாடா கம்யூனிகேஷன்ஸ் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஏஐ நிறுவனத்தை வாங்குறாங்க. 51% ஸ்டேக் வாங்குறாங்க. அந்த நிறுவனத்துடைய பேர் கமோஷன் அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மெக்வரி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டில். இந்த ஏஐ அவங்க அந்த நிறுவனத்தை வாங்குறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. மெக்வரி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 2210 ரூபாய். நேற்று 3 ஐபிஓஸ் ஓப்பன் ஆயிருக்குங்க. மீஷோ ஐபிஓ நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 2.5 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி 4 மடங்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் 45 ரூபாய் கூடுதலாக இருக்குது. ஐபிஓ விலையுடன் ஒப்பிடும்போது 40% அதிகமாக இருக்குது. ஏக்கர்ஸ் ஐபிஓ நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 3.5 மடங்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 12 மடங்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் 45 ரூபாய் கூடுதலாக இருக்குது. ஐபிஓ விலையை காட்டிலும் 37% அதிகமாக இருக்குது. வித்யா வயஸ் ஐபிஓ நேற்று முதல் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டு மொத்தமாக 3 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி 4.4 மடங்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் 6 ரூபாய் கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. ஐபிஓ விலையை காட்டிலும் அது 11% அதிகமாக இருக்கு. மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஒரு புது ப்ராஜெக்ட் குறித்தான அப்டேட். மாட்டங்கா மும்பைன்னு நினைக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய புது ப்ராஜெக்டை ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை துவங்குறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு 1010 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ். பாரத் ரசாயன் முன்னவே ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்காங்க. போனஸ் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 12 தெரியாதவங்களுக்காக பின்னணி ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக மாற்றுறாங்க. அதாவது ஒரு ஷேர் 2 ஷேராக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. போனஸ் வந்து 1 ஷேர் கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ஸோ ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. போனஸ் ஷேர்ஸ் எப்போ கிரெடிட் ஆகும்னா டிசம்பர் 15 கிரெடிட் ஆகும். டிசம்பர் 16 ட்ரேடிங் ஆக துவங்கும் அந்த போனஸ் ஷேர்ஸ்ன்ற தகவல் பாரத் ரசாயன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் குறித்து நம்ம நேற்றே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய மற்றொரு நிறுவனத்துடைய ஐபிஓ வேலைகளை துவங்கி இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நவம்பர் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. டேட்டா நம்ம கிடைத்தது CNBC TV 18 எலக்ட்ரிசிட்டி ட்ரேடட் வால்யூம் நவம்பர் மாதத்தில் 11,409 MU இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. கிரீன் மார்க்கெட் ட்ரேட் பார்க்கும்போது 815 MU இயர் ஆன் இயர் 0.3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு.
இந்தியன் ரயில்வேஸ் டிக்கெட் புக்கிங்கில் சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. குறிப்பாக தக்கல் டிக்கெட்ஸுங்க. தக்கல் டிக்கெட்ஸ் நம்ம கவுண்டரில் போய் புக் பண்ணும்போது இனிமேல்ட்டு ஓடிபி வழியாகத்தான் புக் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த ஃபார்ம் எழுதி கொடுக்கும்போது அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குற இடத்துல ஓடிபி வரும். ஸோ அது வைத்து கொண்டு தான் நம்மளால் இனி தக்கல் டிக்கெட்ஸ் கவுண்டரில் புக் பண்ண முடியும். இந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. எப்போ கொண்டு வராங்க அந்த தேதி எதுவும் தெரியலைங்க. அவங்க சோதனை ஓட்டம் நடத்தியிருக்கிறாங்க. 52 ட்ரெயின்ஸில் இந்த சோதனை ஓட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அது வெற்றிகரமாக இருந்திருக்கு. இப்போ வந்து நாடு முழுவதும் அதை கொண்டு வர இருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. மற்றொரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ரயில்வேஸ் சார்ட் ப்ரிப்பரேஷன் இப்போ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ட்ரெயின் புறப்படுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார்ட் ப்ரிப்பரேஷனை வெளியிடுறாங்க. அது 8 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியிடுவது குறித்து அவங்க பரிசீலனை செய்து வராங்கன்னு முன்னே செய்தி பார்த்துருந்தோம். அதையும் அமல்படுத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ரயில்வேஸ். ஸோ 2 மாற்றங்களை கொண்டு வராங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹிக்கல் லிமிடெட் 14% அதிகரித்தது. ஆன் மொபைல் 10%, ரூட் மொபைல் 6%, சொலாரா ஆக்டிவ் 6%, டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 4%, சொனாட்டா சாஃப்ட்வேர் 4%, பாம்பே பர்மா 4% அதிகரித்தது. சாலட் ஹோட்டல்ஸ் 3% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கங்கா ஃபோஜ் 8% வீழ்ச்சி, டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 7% விழுந்தது, ஸ்பார்க் 7% வீழ்ச்சி. நேற்று நம்ம பார்க்கும்போது வந்து 20%, முந்தானேத்து நம்ம பார்க்கும்போது 20% அதிகரித்ததுங்க. ஸோ நேற்று 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஃப்ளெக்ஸி டஃப் வெஞ்சர்ஸ் 5% விழுந்தது, நின்சிஸ் 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.